ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உங்களது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எம்மாவூர் சீஷர்களோடு நீர் பேசும்போது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார் என்ற வசனத்தின்படி எங்களோடு நீர் பேசுவீராக. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. எல்லாம் துதிகன மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் கடந்த 7 மாதம் நம்மளை ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தில் கால் வைக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது தேவன் நம்முடைய ஜீவனின் பலனானவர் என்ற ஒரே வார்த்தையின் மூலமாக தான் சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுது. அதே சங்கீதம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பும் நமக்கு பலனுமாக இருக்கு. அப்படின்னால கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயம் இல்லாத ஒரு ஜீவியம். விசேஷமாக இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறது போல கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டும் கூட ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனின் பலன் இல்லாமல் அவங்க ஜீவிக்கிறாங்க. வாழ்க்கையில் நானும் ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கி வச்சுருப்பது போல் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவில்லை. அதனால தான் அந்த வசனம் அழகாக சொல்கிறது, அவர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஜீவனின் பலனா எப்படி மாற முடியும் என்பதை வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். வேதம் அழகாக சொல்லுதுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசு என்று சொல்லி உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசு தான் நமக்கு ஜீவன் என்பதை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு ஜீவனாக மாறுகிறார். வேதத்தில் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, அவர் அனுப்புகிற வசனம் ஆவியாக ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நமக்கு வசனங்களை கொடுக்க கொடுக்க அதுதான் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் ஜீவனாக மாறுது. இன்னைக்கு வசனம் நம்ம கையில் இருக்குது, ஆனால் அந்த வசனத்தை நாம் தியானிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கிடையாது. அந்த தியானம் இல்லாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் அனல் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 3 கூட அப்படிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய உள்ளத்தில் வசனங்களை தியானித்தேன், அது என்னுடைய இருதயத்துக்குள் அனல் கொண்டது என்று சொல்லி. அதனால தான் நம்மளால் ஜெபிக்குவதற்கு வேண்டிய ஒரு பலனும் நமக்குள்ள வருது. நமக்குள்ள பலனில்லாத சூழ்நிலைகள் நிறைய நேரங்களில் உண்டாவதற்கு காரணம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா நமக்குள்ள வாக்குவாதம் இருக்குது, பொறாமை இருக்குது, மார்க்க பேதம், நான் நீ இந்த குரூப்பை சேர்ந்தவ அவங்க எப்படின்னு சொல்லி ஒரு பேதகம் இருக்கிறதுனால தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம இன்னும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மாம்சத்துக்குரிய ஒரு மனிதனால ஆவிக்குரிய உன்னத பலனை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஜீவனின் பலனா மாறவே முடியாது. தேவப்பிள்ளையே, அப்போ நமக்குள்ளாய் ஒரு பலன் வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத அழகா சொல்லுதுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா அன்று நமக்கு அநேக ஆலோசனையை ஊழியர்கள் மூலமாய் வேத வசனங்களை வாசிக்கும் போது வசனத்தின் மூலமாய் நல்ல அழகாக பேசுகிற சத்தியத்தை நாம் கேட்கும்போது அதுதான் நமக்கு ஜீவன், ஆத்துமாவுக்கு அது ஜீவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கன்னா இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது அவர்களுக்கு ஜீவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு இந்த வசனங்களை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சு இந்த வசனங்களை குறித்து நல்லா நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது அதுதான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஜீவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் நம்ம கையில் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைய கட்டளை இருக்குது. ஆனால் போதக சிற்றை ஆகிய அந்த ஜீவ வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். போதக சிற்றை நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு மேற்பூச்சா பூசக்கூடிய எத்தனையோ போதகள் உண்டு, ஆண்டவருடைய பிள்ளை வாக்குத்தத்த செய்திகள் உண்டு. ஆனால் நமக்கு ஜீவனின் பலனா
ஆண்டவர் மாற வேண்டுமானால் இந்த போதக சிக்ஷை ஆண்டவர் அநேக புத்திமதிகளை சொல்லி நிறைய சத்தியங்களை சொல்லி ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்து அந்த வழியில் நடத்தும் போது தான் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் ஒருவேளை ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை தான். ஆதாம் ஏவாள் 2 பேரும் அந்த தோட்டத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க எப்போதும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ளாய் ஒரு மகிமை இருந்தது. அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். அடிக்கடி கர்த்தர் வந்து தோட்டத்தில் ஓலாவுவார், அவர்களோடு கூட தேவன் பேசுவார். அவங்க தேவனுடைய சாயலா இருந்தாங்க. ஆனால் தோட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் அந்த தோட்டத்தை விட்டு துரத்துறாரு. அப்போ வாழ்க்கையில் அவங்க ஒருவேளை பேரளவுக்கு ஜீவன் இருந்தாலும் அவங்களுக்குள்ளாய் அந்த ஜீவனின் பலன் அவர்களுக்குள்ள இல்லை. அவங்க வாழ்க்கையில் கொஞ்ச காலம் வாழ்றாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்க ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருக்கல. பாவத்திலேயே அவங்க வாழ்ந்து கர்த்தருடைய பிள்ளையை அவங்க மடிகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் இன்றைக்கு நமக்கு ஜீவனின் பலனாய் மாற வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசுவை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய பார்வையில் இளையேற பெற்றது தான். ஆனாலும் கூட அந்த ஜீவன் ஒருவேளை பலன் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட நீங்க வாசித்தீங்கன்னா பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்க. ஒருவனுக்கு திரளான ஆசைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த உலகத்தில் காண்கிற வீடோ நமக்கு இருக்கிறதான சொத்துக்களோ நமக்கு இருக்கிற பணமோ நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளையே ஒருவேளை அது வசனம் அழகா சொல்லுது அது ஜீவன் கிடையாது என்று. அப்போ வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பேர் அளவு ஒரு அதாவது செத்த ஒரு ஜீவன் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க, நடமாடுறாங்க, அவ்வளோதான். அவங்க வாழ்க்கையில் அதை வைத்து எதையுமே நம்ம செய்யவே முடியாது. அதனால தான் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனால் தேவ பக்தியோ இம்மைக்காய் மாத்திரமல்ல அது வாக்குத்தத்தம் உள்ள அது மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது தான் ஆண்டவர். தேவ பக்தியை இந்த நாட்களில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த பக்தியா ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம கர்த்தருடைய ஆசீர்வதியில் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் நமக்கு ஜீவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஜீவனுள்ள வேத வசனங்களை வாசிக்கிறோமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் கூட வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனம் ஆவியாக ஜீவனமாக இருக்கிறதா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது ஆவியாக ஜீவனமாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வசனம் அது மட்டுமல்லங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்தா அதுவும் ஜீவனுக்கு ஏதுவானது என்று சொல்லி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ல் கூட நீங்க வாசிங்கன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் அது ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதம், மகிமை, கனம், எல்லாவற்றையும் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குதா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கிறோமா? வேத வசனங்களை வாசித்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேத வசனங்களை உண்ணும் போது அது ஆண்டவருடைய வசனம் என்று சொல்லி அனுதினமும் வாசித்து அவரோடு போஜனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருந்தாதான் அது நம்முடைய வாழ்க்கையில அது ஜீவனை நமக்கு கொண்டு வரும். ஏனென்றால் எலியா ஒரு பெண்ணுடைய சத்தத்தை கேட்டு சிபலுடைய சத்தத்தை கேட்டு அவன் என்ன செய்யறான்? சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்திருந்த பொழுது தேவதூதன் அவரை தட்டி எழுப்புகிறார். அவருக்கு தேவையான ஒரு அடையை கர்த்தர் கொடுக்கும் போது, தண்ணீரை கொடுக்கும் போது முதல் முறை சாப்பிட்டு படுக்கிறார். 2வது முறை ஆண்டவர் திரும்ப தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லும் போது அதை புசித்து 40 நாளுக்குரிய ஒரு பலனை அவர் பெற்றுக்கொண்டாராம். அப்பா நமக்கு கொடுக்கிற வேத வசனம் கர்த்தருடைய பிள்ளையை அந்த உன்னத பலனை நமக்குள்ள சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் நம்ம வாழ்க்கையில பயணம் செய்வதற்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற நாட்கள் எல்லாம் கடப்பதற்கு உன்னத பலனை கொடுக்கிறது வேத வசனம் தான் என்பதை மறந்துடாதீங்க. அப்ப முதல் காரியம் ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறோமா? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? ஏசப்பாவுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து அவரை கண்டுபிடிக்கிறோமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் தங்க வாழ்க்கையில ஜபம்னு சொல்லி முழங்கால் போடுறாங்க, ஆனா அப்பாவை பார்க்காமலே அவங்க வாழ்க்கையில அந்த ஜபத்தை முடிக்கிறாங்க. என்னென்றால் ஆண்டவருடைய பிரசனம் வரணும். மோசையோடு ஆண்டவர் பேசுறாருன்னா அவர் பல முறை அந்த 40 நாள் யோசித்து பாருங்க. பைபிளை நீங்க வாசிங்கன்னா
கர்த்தர் மோசையோடு பேசினார். கர்த்தர் மோசே பேசின நேரம் ரொம்ப கம்மி தான். ஆனால் கர்த்தர் இந்த அருமையான மோசையோடு பல முறை பேசுகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் உட்கார்ந்தோம்னா தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும். ஒருவேளை 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக பல வசனங்கள் மூலமாக ஆண்டவர்களோடு பேசுவார் நிச்சயமாக. அப்போ தேவ பிள்ளையே அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அது ஜீவனின் பலனா அது மாற முடியும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17 20 வசனம் வரல நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் அந்த சோதோம் குமராவின் அழிவிலிருந்து லோத்தை தேவன் தப்புவிக்கிறார். லோத்தை மட்டுமல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகளை தப்புவிச்சு ஆண்டவர் பேசுகிறார். அந்த 17ஆவது வசனத்தில் அங்கே கர்த்தருடைய பிள்ளையே அவனுடைய ஜீவனை கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் மீட்டு கொடுக்கறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சமபூமியில் எங்கு நிற்காத, உன் பிராணன் தப்ப நீ பின்னிட்டு பாராத, நீ ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. ஆனால் அவன் சொல்றான், என்னால் அங்கே மலைக்கு ஓட முடியாது, நான் அங்கே போனேன்னா தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து விடுவேனே என்று சொல்லி அவன் கலங்குறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போ தேவன் அழிவிலிருந்து தேவன் அவனை தப்புவிக்கிறார். உன் ஜீவன் தப்ப ஓடி போயின்றுதான் அந்த பகுதியில் வேதத்தில் ஆவியான சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவன் ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டிய இடம் மலை. ஆனா அந்த மலைக்கு ஓடாம அவன் தானாகவே ஒரு ஊருக்காக அவன் தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறான். அங்க போனா நான் மறிக்க மாட்டேன், பிழைப்பேன் என்று. ஆனா தெய்வ பிள்ளையே, அங்கு அவன் தெரிந்து கொண்ட இடம் ஒரு ஆசீர்வாதத்தின் இடம் கிடையாது. அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல. கர்த்தருடைய பிள்ளை, இந்த லோத்து வாழ்க்கையை குறித்து நீங்க ஆரம்பத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஆபிரகாமோடு கூட தான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆபிரகாம் புறப்படும் போது கூட வருகிறான். அழைப்பு ஒருவேளை தனிப்பட்ட முறையில் இந்த லோத்துக்கு இல்லை, ஆனால் ஆபிரகாமை அண்டி கொண்டு ஓடி வருகிறான். அப்படி ஓடி வருகிற போது அவனுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது. ஆனால் ஆபிரகாம் நமக்குள்ள வாக்குவாதம் வரக்கூடாது என்று சொல்லி, சகோதரர்கள் என்று நீ எந்த பக்கம் போனாலும் போன்னு சொல்லும்போது அவன் தனக்காக அந்த சோதோம் குமராவை தெரிந்து கொண்டான். பார்வைக்கு ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது, பசுமையா இருந்தது என்று அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12வது வசனத்தில் அந்த சோதோமுக்கு எதிராக அந்த சமபூமியில அவன் என்ன செய்கிறான், ஒரு கூடாரத்தை போட்டான். ஆனால் அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 18 நீங்க வாசிங்கன்னா இந்த ஆபிரகாம் அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆரம்பத்திலிருந்தே தேவனை தொழுது கொள்றதுல இந்த லோத்து வாழ்க்கையில குறைவுள்ளவனாக இருந்தான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில தெய்வ பிள்ளையே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனால கீழ்ப்படிய முடியல. இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ பயபக்தியுடன் கிருபையை பற்றி கொண்டு நாம் ஆராதித்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. அப்படி ஒரு ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியும். இந்த அருமையான ஆபிரகாம் பல இடங்களில பலிபீடங்களை கட்டிக்கொண்டே இருந்தான். ஆனால் லோத்தோ சோதோமை விட்டு பிரிவதற்கு கூட மனம் இல்லை. அதனாலதான் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த அருமையான வேளையில கூட இந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். ஒருவேளை லோத்தை போல ஆண்டவர் சொல்றார் மலைக்கு போ. மலைனா ஆண்டவரோடு கூட இருக்கிறதான ஒரு அருமையான தேவ சமூகம், தேவனோடு கூட வாசம் செய்கிற ஒரு இடம். சமபூமியில எங்கும் நில்லாத அவன் என்ன செய்யறான், பேலன்ஸான ஒரு வாழ்க்கை. எல்லார்ட்டும் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சமபூமி என்பது அப்படிதான். எல்லாரையும் நம்ம ஒருவேளை அனுசரித்து போவது அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பாவிகளால செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த தேவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவிகளுடைய வழியில நில்லாமலும் என்று சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். பாவிகளுக்கு விலகினவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவிகளோடு தான் இருந்தார். ஆனாலும் கூட அந்த பாவிகள் செய்த அத்தனை விபரீதங்களை சகித்தார். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளை பாவங்களை, நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்தார். வேதம் சொல்றது பாவிகளுக்கு விலகினவர். அந்த பாவங்களை அவருடைய வாழ்க்கையில ஒண்ணு கூட கிடையாது. பாவம் இல்லாத பரிசுத்தர் தான் நம்முடைய தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட உலக மக்களை நாம் திருப்திப்படுத்துவதற்காக வாழ்வோமானால் அதுதான் சமபூமி. ஒருவேளை அவன் ஜீவனை ஆண்டவர் மீட்டு கொடுக்கிறாரு, ஆனா அவனுக்குள்ளாய் அந்த ஜீவனின் பலன் இல்லை. என்னால ஓட முடியாது, இது செய்ய முடியாது, இதை ஜபம் பண்ண முடியாது, என்னால பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது முடியாது என்று நீ சொல்லுவாய். ஆனால் உனக்குள்ள இன்னும் பலன் இல்லை. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலதான் எல்லாவற்றையும் உனக்கு செய்ய பலன் உண்டு என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பலனானவர், ஜீவனின் பலனானவர். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த லோத்தை போல இருக்கிறோமா, அல்லது யாரு போல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்க வேதத்தை
அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கூட அந்த நாட்களில் அந்த ராஜா அவன் கண்ட அந்த சொப்பனத்து நிமித்தம் அந்த தேசத்தில் பாபிலோனில் இருந்ததான அத்தனை ஞானிகளையும் தானியேலையும் அவன் தோழர்களையும் கூட கொலை செய்வ அவங்க திட்டம் போடுறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுதுங்க, நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரம் மிக அழகாக போட்டுக்குதுங்க. 17ஆவது வசனத்திலிருந்து தொடர்ந்து 22ஆவது வசனம் வரல நீங்கள் வாசிங்கன்னா, இந்த தானியேல் இடத்துல அவனை கொலை செய்வதற்கு நாடி வரும்போது அவன் கொஞ்சம் அவகாசம் கேட்குறான். தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய இரக்கத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். ஞானிகளும் அழிக்கப்படாதபடி, ஞானிகளோடு தானும் அழிக்கப்படாதபடி ஜெபத்தில் தரித்திருக்கிறான். கர்த்தர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ ஜெபம் என்பது தெய்வ பிள்ளையே நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னத பலன்க. ஒரு ஜெபிக்கிறவனால எத்தனையோ மரண கண்ணிகளை அவன் ஜெயிக்க முடியும். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15 கூட கால்களுக்கு கண்ணியை ஒருவேளை எத்தனையோ பேர் விரிக்கலாம், ஆனால் நீ கண்ணியை பார்த்தனா உன்னால் ஜெயிக்க முடியாது. ஏசப்பாவை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டனா நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ தானியேல் நாட்களில் அந்த பயங்கரமான அந்த கொலைக்கு அவன் வாழ்க்கையில் உட்படாதபடி, அந்த கொலை அவனுடைய வாழ்க்கையில் அவனும் கூட மறிக்காதபடி, அவன் நண்பர்களும் மறிக்காதபடி, ஞானிகளும் மறிக்காதபடி இந்த அருமையான தானியேல் ஜெபத்தில் இருக்கிறான். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான். தானியேலை கர்த்தர் கனம் பண்ணுறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் கூட நீங்கள் வாசிங்கன்னா அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். ஷத்ராக், மேஷாக், யாபேத்நேகோ அந்த 3 பேருடைய வாழ்க்கையும் கூட நீங்கள் படிச்சீங்கன்னா மிக அருமையாய் போடப்பட்டிருக்கிறது. ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை அவங்க வணங்கலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆம் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் அப்படிதான் இந்த அருமையான 3 பேரையும் தேவன் தப்புவிக்கிறார். அந்த 3ஆம் அதிகாரம் 22, 25 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிட்டு பாருங்க. கர்த்தர் அவர்களோடு கூட 4வது நபராக உலாவுகிறார். அவருடைய ஜீவன் தப்புவிக்கப்பட்டது மட்டுமல்ல, அக்கினியினுடைய அந்த உக்கிரத்தை அவங்க அவிழ்த்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பார்வையில் அவங்க விலையேற பெற்றவர்களாக இருக்கிறாங்க, வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட கர்த்தர் இருக்கிறார். அக்கினி அவர்கள் மேலே பலன் செய்யலன் பைபிளில் வாசிக்கிறோம். அவருடைய தலையில் இருக்கிற அந்த மயிர் கூட கருகவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனால அவங்க கனப்படுத்தப்படுறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம். 30 நாள் அளவும் தானியேல் ஜெபிக்க விடாதபடி அந்த பொல்லாத பிசாசும் அங்கிருக்கிறதான அத்தனை பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அந்த பெரிய அந்த அத்தனை 120 பேருக்கு அதிகமான பேர் இவனை குற்றம் கண்டுபிடிக்க தான் ராஜாவை தவிர வேறு யாரையும் நம்ம வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை போடுறாங்க. அப்படி வணங்குறவன் அந்த சிங்க கெபிக்குள்ளாய் போடப்படுவான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை 30 நாள் ஜெபம் பண்ண விடலை. ஆனால் இந்த தானியேல் அந்த கையெழுத்து போட்டதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் ஜெபிக்கிறத மாற்றவே இல்லை. தினம் ஜெபிக்கிறது போல 3 வேளையும் ஜெபித்தானா. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஜெப நேரத்தை நமக்குள்ளா இருக்கிற அந்த ஜெப வாஞ்சியை மாற்றுவதற்கு பிசாசு பல போராட்டங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஆனால் இதை ஜெயிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய இப்படி அதை ஜெயிக்கிறான். பைபிள் வசனம் அழகாக சொல்லுது, 30 நாளாய் ஆண்டவரை அவன் தொழுது கொள்ள அவன் தவறவே இல்லை. தினம் ஜெபிக்கிற நேரத்தை மாற்றவே இல்லை. கடைசியில் என்ன நடக்குது? கெபியில் போடுகிற அந்த நேரத்தில் ராஜா சொல்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்றுதான் அந்த கெபிக்குள்ளாய் போடுகிறத நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். திரும்ப ராஜா அடுத்த நாள் காலையில் சொல்றாரு, இடைவிடாமல் ஆராதித்த தானியேலை கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்கும்போது ஆம் ராஜாவே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவஜனமே, இந்த அருமையான வேளையில் இந்த சத்தியம் எதை சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையில கூட தானியேல் ஜெபிக்கிறவன் தான். ஆனால் பைபிள் சொல்லுது இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். யோசிங்க, ஜெபிக்கிறவன் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மகன் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா? அப்போ சிங்கங்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டுறாரு, தூதர்கள் கட்டுறாங்க. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை. ஏன்னா அவன் மேலே ஆண்டவருடைய சமூகத்தில் அவ்வளோ விசுவாசம் கர்த்தர் மேலே. அப்போ தேவனை நம்ம தேடும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்முடைய ஜீவனும் கூட கர்த்தருடைய ஜீவனோடு மறைக்கப்பட்டு இந்த உலகத்தின் அழிவுக்கு பொல்லாம்புக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் ஜீவனின் பலனா தானியேலுக்கு மாறினது
மாறினது போல நமக்கு மாறும்படி நம்ம ஜெப வாழ்க்கையை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ஏனென்றால் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் தான் மிகவும் பலனுள்ளது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு ஜெப அனுபவம் நமக்குள்ள உண்டா? அந்த ஜெப ஜீவியம் ஒரு நம்ம வாழ்க்கையில இழந்து போயிருப்போமானால் இன்றைக்கு அப்பாட்ட கேளுங்க, இயேசுப்பா திரும்ப என் ஜெப ஜீவியத்தை புதுப்பியும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவர் அப்படியா இவங்க ஜீவியத்தை ஆண்டவர் பலப்படுத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். சில வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுப்பார், உண்மைதான். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஜீவனின் பலனா மாறுது. சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி எண்ணி கற்பம் செத்து போச்சு. சாகர வரையிலும் அப்பா அமைதியில தான் இருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையிலும் கூட அந்த கர்ப்பம் சாகர வரையிலும் பைபிள் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் செய்ய வல்லவர் வல்லவர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இந்த பலன் அடைந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேரும் பலனா இருக்கும்போது அவங்க மூலமா ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாக்குத்தத்தம் பண்ணப்படாத ஒரு சந்ததி வந்தது. ஆனால் இவங்க 2 பேரும் பலன் அடையும் போது தான், அதாவது கர்ப்பம் செத்து போச்சு, வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஒரு பலன் வரும்போது தான் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமாங்க? வாக்குத்தத்தம் உள்ள ஒரு சந்ததி அவங்க மூலமா உண்டாகுது. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட தேவ வார்த்தை நிறைவேறுவானால், நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால் சூழ்நிலையெல்லாம் ஒருவேளை செத்தது போல இருக்கலாங்க. தேவ பிள்ளையே, நீ எந்த பாதையில் நீ ஓடிக்கொண்டிருக்கிற? வேதத்தில் வாசிக்கிறோம், சட்டாய்களும் குணமடையாத மருத்துவர் எல்லாரும் கைவிட்ட நிலைமை, கையில் இருந்ததெல்லாம் செலவாயிடுச்சு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டா அவ்வளோ வேதனையின் மத்தியில் இருக்கிறா. அந்த நேரத்தில் தான் அவளுடைய உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு விசுவாசம். இயேசு குறித்து கேள்விப்படுகிறா, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் நான் தொற்றுவேன். பாருங்க, மனசுல பாதிக்கப்பட்டவளா வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. எல்லாரும் சூழ்நிலையிலும் அவள் வாழ்க்கையில கைவிட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவரை விசுவாசித்து ஓடி போய் தொடும்போது ஒரு அற்புத சுகம். இயேசுக்கே தெரியாது அவருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டதை. என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு, யார் என்னை தொட்டாங்க? யோசிங்களேன். அப்ப ஆண்டவருடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலையும் கூட எல்லா காரியத்திலும் கைவிட்ட நிலைமையில இயேசுப்பாவை நோக்கி நீ பார்த்தா அதுதாங்க உனக்கு ஜீவனின் பலனா. அது மாறும் என்பதை நீ மறந்துடாத. அப்ப இயேசுப்பாவை நீங்க பிடிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனின் பலனா இருக்கிறாரா? அல்லது ஒருவேளை நீங்க பலவீனத்தின் பாதையில நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 10வது வசனத்தை கூட நீங்க வாசிங்கன்னா அங்க ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில பவுல் இருக்கிறார். 276 பேர் அந்த கப்பல்ல புறப்பட்டு போறாங்க. போகும்போதே அருமையான இந்த பவுல் சொல்றாரு, 27 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இது நம்முடைய ஜீவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளையை யாத்திரையில ஒருவேளை கப்பலுக்கு மட்டுமல்ல, சரக்குக்கு மட்டுமல்ல, அங்கு நம்முடைய ஜீவனுக்கு அது வருத்தம் உண்டாக்கும் என்று ஆரம்பத்திலேயே சொல்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு சேதம் உண்டாகும் என்று. அப்படி அந்த யாத்திரையை தொடங்கும் போது ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கைகுடி வந்துச்சுன்னு அவங்க தொடங்குறாங்க. ஆனா இந்த பவுலுக்கு கர்த்தரை காண்பிக்கிறார் ஆரம்பத்திலேயே. ஆனா பவுலின் வார்த்தையை அந்த நாளில ஏற்றுக்கொள்ளல. முடிவு என்னாச்சு? பைபிளை வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த யாத்திரையில கொஞ்ச தூரம் போகும்போது சில நாட்களுக்குள்ளாக அந்த யாத்திரையில பயங்கர போராட்டம், யூரோக்ளியான் என்று சொல்லப்பட்ட அந்த கடும் காற்று வந்து கப்பலை மோதிச்சு. கடைசியில் அந்த கப்பல்ல பயங்கர சேதங்கள் உண்டானது. அவங்க எல்லாம் சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, அவங்க எல்லாம் சோர்ந்து போறாங்க. ஆனா ஆண்டவர் பவுலோடு பேசுகிறார். 22வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார், இந்த யாத்திரையில பிராண சேதம் ஒன்று வரப்போறதுல, கப்பற் சேதமே அல்லாம வேறு சேதம் அல்ல. ஆண்டவர் இந்த பவுலுக்கு தயவு பாராட்டினது நிமித்தம் அந்த யாத்திரையில் இருந்த எல்லாருடைய ஜீவனையும் தேவனான் பாதுகாப்பதாக இந்த பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். இவரும் கூட ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி எல்லாரையும் பலப்படுத்துகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டோடைய பிள்ளையை இந்த அருமையான நாளில கூட கிறிஸ்து நமக்கு ஜீவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 21வது வசனம். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு ஜீவனாய் இருக்கிறாரா? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கதான் கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனின் பலனான தேவாதி தேவனை நோக்கி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டோடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் ஆண்டவர் விசேஷித்த ஒரு தெய்வீக பலனை நமக்கும் தேவன் கொடுக்க வல்லவர். அப்பாவை நோக்கி நாம பார்க்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட உமது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா தகப்பனே, யாத்திராகமம் 1 அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், எகிப்து தேசத்துல வேலையில இருந்ததான இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருடைய ஜீவனையும் வேலை நிமித்தம்
கசப்பாக்கினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாப்பா, இந்த காலத்தில் வேலை செய்யும் இடத்துல எத்தனை தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வேலை பலுவு நிமித்தம் அப்பா அவருடைய ஜீவனே கசப்பாக இருக்குதுப்பா. அவங்களுடைய மனதின் ஆழத்தில் எத்தனை வேதனைகள், வருத்தங்கள், தகப்பனை வேலை செய்யும் இடத்தில் இருக்கிறதான அந்த நெருக்கங்கள், அந்த எகிப்தின் தகப்பனை ஆவி இயேசுவின் நாமத்தினால உமது பிள்ளைகளை விட்டு கடந்து போயிட்டு நான் கட்டளையிடுகிறேன். அப்பா, அந்த வேலை செய்கிற இடத்துல பிள்ளைகளை ஒரு சாட்சியாய் நிறுத்துவீராக. அப்பா, உமது மகிமையின் பலத்தின் மகிமை என்று நாங்கள் வேதத்தில் சங்கீத புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த மகிமை ஒவ்வொரு பிள்ளையின் மேல வந்து மூடுபடியா நான் ஜெபிக்கிறேன். தள்ளாடினவர்களை பலத்தினால இடைகட்டுகிறவர் என்று அருமையான அண்ணாள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் அல்லவா? இன்னைக்கு கூட பிள்ளைகள் தகப்பனே தள்ளாடி நிற்கிறாங்க, பலத்தினால இடைகட்டுவீராக. பலவான்களுடைய கச்சைகளை தளர்ந்து போக பண்ணுகிற தேவன் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தகப்பனை கவிழ்த்து அப்பா தாழ்மை உடவர்களை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அப்பா லூக்கா 1 அதிகாரம் 53 வாசிக்கிறது போல அந்த பலன் பிள்ளைகள் மேல வந்து இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானுடைய பலன், பரிசுத்தாவியருடைய பலன் அன்றைக்கு அருமையான கத்தாவே தகப்பனே மரியாள் மேல வந்து இறங்கின பொழுது அப்பா உண்மை கத்தாவை சுமக்கக்கூடிய ஒரு தாயாய் மாறினது போல பரிசுத்தாவியருடைய வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல வந்து இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பராக்கிரமத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை வந்து மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சரீரத்தில் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற உமது பிள்ளைகளை இப்பொழுதும் அது வல்லமையான பலத்தினால இடைகட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பிறவிலிருந்து சப்பானியா இருந்த மனிதனை அப்பா இயேசு என்ற நாமம் பலப்படுத்தினது போல உம்முடைய நாமத்தினால உண்டாகிற பலன் பிள்ளைகள் மேல வந்து இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் அருளக்கூடிய அந்த பலனை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுது அனுப்புவீராக. சிறவில் ஜனங்க எகிப்தில் இருக்கிற வரையிலும் அந்த காண்டாமிருகத்தின் பலனை பெற்றுக்கொள்ளல. எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டது போல காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கொப்பான ஒரு பலன் பிள்ளைகள் ஒவ்வொரு மேல வந்து இறங்கும்படியா நம்ம செபிக்கிறோம். கண்மலை உச்சியிலிருந்து நீ பார்த்தீர் அல்லவா? அப்ப அவருடைய வாழ்க்கையில சாதிகளோடு கலவாதிருப்பார்கள் என்று அவளை குறித்து நீ சாட்சி கொடுத்தது போல பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக உன்னத பலத்துல அப்பா ஆட்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல இப்பொழுது அனுப்புவீராக. சரீர பலவீனத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல உமது வல்லமையான பலன் வந்து இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இயேசுப்பா விசேஷித்த கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிம்சோன் ஆண்டவரே தகப்பனே கண்கள் ரெண்டையும் இழந்தவனாக கைகளில விலங்குகளை போட்டு ஆண்டவரே ஒடுக்கப்பட்ட நிலைமையில உம்மை நோக்கி ஒரு விசையினை பலப்படுத்தும் என்று கேட்டது போல இன்றைக்கு அப்படிப்பட்ட பின் மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை கூட ஒரு விசை உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துவீராக. பலவீனங்கள் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புது பலனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதியான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.